வணக்கம். தமிழக அரசியல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை கவனிச்சீங்களா? முன்னெப்போதும் வெல்லாத அளவுக்கு அரசியலையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாற்றத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா அலச போறோம். இது வெறும் நியூஸ் கிடையாதுங்க. நம்ம மாநிலத்தோட ஆட்சி முறை எப்படி தலைகீழா மாறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான நேரடி சாட்சி. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஜோசப் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவேக அரசாங்கம் இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டணி அரசாங்கமா மாறியிருக்கு. இது சமீபத்திய தமிழக அரசியல் வரலாற்றுல எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தின மிகப்பெரிய மாற்றம்னு தான் சொல்லணும். இது ஏன் இவ்ளோ பெரிய அதிர்வலைய ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இந்த பிரம்மாண்டமான அரசியல் சதுரங்க ஆட்டத்தை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல இந்த வரலாற்று மாற்றம், அப்புறம் கூட்டணி சோதனை, இதனால ஏற்பட்ட அரசியல் விளைவுகள், மக்களோட ரியாக்ஷன், இறுதியா இது ஒரு புதிய சகாப்தமா அப்படிங்கறத அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம் எப்படி முந்தைய மரபுகளை எல்லாம் சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிருக்குன்னு பாப்போம். இத புரிஞ்சுக்க தமிழக அரசியலோட பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். பொதுவா தமிழக அரசியல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பல தசாப்தங்களா அதிமுக அல்லது திமுக, இந்த ரெண்டுல ஒரு கட்சி தான் அசுர பலத்தோட ஒற்றை கட்சியா ஆட்சி செய்வாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. பிராந்திய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாகவே அமைச்சர் பதவிகள் கொடுத்து ஒரு முழுமையான கூட்டணி அமைச்சரவையை உருவாக்கியிருக்காங்க. இது தமிழக அரசியல்ல ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய இந்த கூட்டணி சோதனை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஆட்டத்துல யார் யார் நிலைப்பாட்டை மாத்திருக்காங்கன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனமா பாருங்க. திமுக கூட்டணியில நீண்ட காலமா பயணிச்ச கட்சிகள், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க நிலைப்பாடு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. விசிஓட வன்னியரசு, ஐயுஎம்எல்லோட ஏஎம் ஷாஜகான், இவங்க ரெண்டு பேருமே வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை மாத்திட்டு இப்போ நேரடியாக தவேக அமைச்சரவையில மந்திரிகளா பதவியேற்றிருக்காங்க. இதே நடந்துச்சு. ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம், தாவேகவால தேர்தல்ல தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. அப்போ ஒரு நிலையான ஆட்சி அமைக்க காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகளோட ஆதரவு ரொம்பவே முக்கியமா தேவைப்பட்டுச்சு. அதனால எண்களை சரி செய்ய விஜய்க்கு தன்னோட கூட்டணி கட்சிகளை நேரடியாக சேர்த்துக்கிட்டு அமைச்சரவையை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் உருவானது. சரி, இப்படி ஒரு எதிர்பாராத அதிரடி ட்விஸ்ட் நடந்தா அரசியல் கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? இதனால மாநிலம் முழுக்க ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் என்ன, முக்கிய கட்சிகள் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகள் இருக்கு. அதனால அவங்க இதை ரொம்ப கூலா நடுநிலைய தான் பாக்குறாங்க. தமிழகவுக்கு பெரும்பான்மை இல்லாததால ஆட்சியை நிலையா வச்சுக்க எடுக்கப்பட்ட ஒரு ஆதரவு நடவடிக்கை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் இதை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனா திமுக தரப்புல இத பாக்குற விதமே வேற. விசிகா, ஐயுஎம்எல் கட்சிகளை திமுக இன்னும் அதிகாரப்பூர்வமா கூட்டணியிலிருந்து நீக்கலனாலும் அவங்க முகாமுக்குள்ள பெரிய ஏமாற்றமும் குழப்பமும் இருக்கதான் செய்து. மக்கள் ஓட்டு போட்டது திமுக கூட்டணிக்காக. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் இவங்க தவைகளை போய் இணைஞ்சக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமா, முரண்பாடாதான் பார்க்கணும்னு திமுகவுக்கு நெருக்கமான விமர்சகர்கள் ரொம்ப ஆணித்தரமா வாதிடுறாங்க. இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடம் கிடைச்சிருச்சா? இல்ல. சிபிஐ, சிபிஎம் மாதிரியான இடதுசாரி கட்சிகள் ரொம்ப உஷாரா செயல்பட்டு நாங்க வெளியில இருந்தே ஆதரவு தரோன்னு ஒதுங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவை ஆதரிச்ச சில அதிமுக தரப்புகளுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்காததால அவங்க பெரிய அதிருப்தியில இருக்காங்கன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அலசலை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது ஏன் முக்கியம்? சமூக வலைத்தளங்கள்ல இது எப்படிப்பட்ட போர்க்களத்தை உருவாக்கியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே மக்கள் 2ஆ பிரிஞ்சு விவாதிக்கிறத பார்க்க முடியும். ஒரு தரப்பு இத நடைமுறைக்கு ஏற்ற ரொம்ப பிராக்டிகலான ஆட்சி முறைன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்போ இது மக்கள் ஆணைக்கு செய்யப்பட்ட துரோகம்னு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆதரவாளர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பாப்போம். இதுதான்ப்பா உண்மையான கூட்டணி அரசியல். விஜய் ஆட்சி அமைக்க அவருக்கு நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதை அவர் செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இதனால சிறுபான்மையினர் மற்றும் பல சமூகங்களைச் சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில ஒரு சிறந்த பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இது ரொம்ப பாசிட்டிவா அவங்க பாக்குறாங்க. அதுவே விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? திமுக கூட்டணிக்காக விழுந்த ஓட்டுகளை வாங்கிட்டு தேர்தலுக்கு அப்புறம் கட்சி மாறுறது வாக்காளர்களோட ஒரிஜினல் எண்ணத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம்னு ஆவேசமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சிகளோட சேர்க்கையால
தவேகைக்கு பின்னாலிருந்து இயங்குற ஒரு திமுக பினாமி அரசாங்கமா இது மாறிடும்னோ கடுமையான குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க. நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது உண்மையாவே ஒரு புதிய சகாப்தமா? நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலம் இனி எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாப்போம். எந்த இடத்துல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி சோதனை அப்படின்னா என்னங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் கட்சிகள் தங்களோட பழைய கூட்டணிகளை எல்லாம் பிரேக் பண்ணிட்டு புதிய ஒரு அரசாங்கத்தோட இணைந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றதுதான் இது. எதிர்காலத்துல எந்த ஒரு தேர்தலை நீங்க அனலைஸ் பண்ணும்போதும் இந்த ஒரு அரசியல் யுக்தி கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரணும். இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிறது அரசாங்கம் ஸ்மூத்தா நடப்பதற்கான ஒரு பிராக்டிக்கலான விஷயமா, அல்லது எந்த கூட்டணிக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த அசல் ஆணைக்கு எதிரா செயல்படுற ஒரு முரண்பாடா? ஒரு வாக்காளரா உங்களோட ஓட்டு எவ்வளவு வலிமையானது, அது தேர்தலுக்கு பின் எப்படியெல்லாம் மாறலான்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.